வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மேலே கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹625 at 4% per annum for 2 years. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தொகை வந்து 625 ரூபா சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 4%, ஒரு வருஷத்துக்கு 4% வந்து வட்டி விகிதம் சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. கூட்டு வட்டி மறந்துடாதீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கூட்டு வட்டியில் 2 வருஷம் அப்படின்னு இயர்ஸ் 2 இயர்ஸ்னு கேட்டாங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 1. ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 1. இதை வச்சு தான் நம்ம இந்த ஷார்ட்கட்டில் இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இந்த 1க்கு நேரம் அவங்க கொடுத்துருக்க அசல் தொகை பிரின்சிபல் அமௌண்ட்டை எழுதிக்கிங்க, 625. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அவங்க எத்தனை பர்சன்ட் வட்டி விகிதம் சொல்லியிருக்காங்க? 4%. ஸோ 625க்கு 4% கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்? ஒரு நாள் 4 25. ஓகேங்களா, 25 4 100. இந்த 25 625 அடிச்சுன்னா 25 வரும். ஓகேங்களா, அப்போது 25 4% வந்து 625 4% வந்து 25. அதை வந்து இங்கே எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த 25 இருக்குல்ல, இந்த அமௌண்ட், இதுக்கு 4% கண்டுபிடிங்க. ஓகேங்களா, 25க்கு 4%னா 25 × 4/100. ஒரு நாள் 4 25. இந்த 25 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 1 தான் இருக்கும். அப்போ இங்கே 1. ஓகேங்களா, இப்படி ஒரு கீழே கோடு போட்டுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 625 625. 2 × 25 50. 1 × 1 1. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகேங்களா, இப்போது மொத்த தொகையை அவங்க கேட்டிருக்காங்க. 625 ரூபா கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 4% வந்து வட்டி விகிதம் சொல்லி மொத்த தொகை எவ்வளோ கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை கிடச்சிடும். 625 + 50 675 + 1 676. ஸோ 676 தான் கூட்டு வட்டி மொத்த தொகை. ஓகேங்களா, கொடுத்துருக்க அசலோடு சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 676 நம்ம கண்டுபிடிச்சது. இதுதான் வந்து கூட்டு வட்டி. வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணால் போதும். 50 + 1 51. ஓகேங்களா, இப்படி தான் வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா, 1 2 1. இப்படி தான் வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வேறு நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ணுறேன். நன்றி மக்களே.